ஒரு தூய்மையான நட்புக்கு கடவுளோட பரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்குவோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி குஜராத்ல ஒரு சின்ன கிராமத்துல சுதாமான ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான். அவன் மனசுல தூய்மையானவன், கல்வியில சிறந்தவன். ஆனா வறுமை அவனை விடல. வீட்ல சாப்பிட எதுவுமே இல்லாம அவனோட மனைவி குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவன் ஒரு நாள் கூட விஷ்ணு மேல இருந்த பக்தியை விடவே இல்ல. அவன் கிட்ட இருந்த ஒரே செல்வம் கண்ணனோட நட்பு. சுதாமாவும் கண்ணனும் சின்ன வயசுல ஒரே குருகுலத்துல படிச்சவங்க. கண்ணன் இப்போ துவாரகமையோட அரசன். ஆனா சுதாமா இதுவரை எவ்வளவு வறுமையோட இருந்தாலும் கண்ணன் கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஒரு நாள் சுதாமாவோட மனைவி வீட்டின் கஷ்டம் தாங்க முடியாம சுதாமா கிட்ட அவரோட நண்பனை பார்த்து ஏதாவது கேளுங்கள்னு அனுப்பி வச்சா. சுதாமா வறுமையில வேற வழி இல்லாமல் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச அவளை எடுத்துக்கிட்டு பார்க்க போனாரு. அந்த அவள் தான் அவர் வீட்ல இருந்த ஒரே உணவு. பல நாட்கள் நடந்து துவாரகமை போன சுதாமாவை பார்த்த கண்ணனுக்கு கண்ணீர் வந்தது. அவனை கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போது கண்ணன் சுதாமா கிட்ட விளையாட்டாக, எனக்கு என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்டாரு. சுதாமா தயக்கத்தோட கண்ணனுக்கு கொண்டு வந்த அவளை எடுத்து கொடுத்தாரு. கண்ணன் அதை வாங்கி சந்தோஷத்தோட சாப்பிட்டாரு. சுதாமா கண்ணன் கூட சில நாட்கள் அரண்மனையில தங்கிட்டு அவர்கிட்ட எதுவுமே கேட்காம ஊருக்கு கிளம்பிட்டாரு. கண்ணனும் அன்போட வழி அனுப்பி வச்சாரு. ஊருக்கு வந்த சுதாமாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அவனோட குடிசை இருந்த இடத்துல ஒரு தங்க மாளிகை இருந்துச்சு. அவன் தடுமாறினான். கண்ணன் எதுவுமே மறக்கல. நான் கொடுத்த அந்த சின்ன அவளுக்காக ஒரு தங்க மாளிகையே எனக்கு கொடுத்தான் அப்படின்னு. இது போலதான் நாமும் தூய மனசோட பண்ற ஒவ்வொரு விஷயமுமே வீண் போகாது. கடவுள் எல்லாவற்றையுமே பார்க்கிறாரு. நேரம் வரும்போது அவர் நமக்கான எல்லாவற்றையும் தருவாரு. ஓம் நமோ நாராயணாய. இது போல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.